கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எஸ்ரா என்னும் ஆசாரியன் அகவா நதியருகில் உபவாசத்தை கூறினான். உடனே தன்னோடு இருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், நிதனிமியர் எல்லாரும் சேர்ந்து தங்களை தாழ்த்தி அவர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியாகிய பாதுகாப்புக்காக கர்த்தரை உபவாசத்தோடு தேடினார்கள். வழியிலே, அதாவது அகாவாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்திற்கு போகிற வழியிலே, எந்த சத்துருவும் திருடனும் எங்களை தொடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு துணையாக சேவகர்கள், பாதுகாவலர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ராஜாவாகிய அர்தசஷ்டாவிடம் கேட்டிருந்தால் அவர் எங்களுக்கு தந்திருப்பார். ஆனால் நாங்கள் ராஜாவிடம் பாதுகாப்பை கேட்பதற்கு வெட்கப்பட்டோம் என்று எஸ்ரா கூறுகிறார். ஏனென்றால் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்றும், கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் முன்னமே அர்தசஷ்டாவுக்கு சொல்லியிருந்தபடியால் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்று கேட்க நாங்கள் வெட்கப்பட்டோம் என்று கூறுகிறார். மறுபடியும் நாங்கள் ராஜாவிடம் பாதுகாப்பை கேட்டால் அவர் நம்முடைய தேவனை குறித்தும் எங்களுடைய நம்பிக்கையை குறித்தும் என்ன நினைப்பார்? எங்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் என்று நினைத்து முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழுமையான விசுவாசத்தோடும் உபவாசம் பண்ணி தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாதுகாப்பை தேடினோம். அவர் எங்களுடைய உபவாசத்தை கேட்டருளினார். ஆகவே இன்று நாமும் நம்முடைய தேவைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உபவாசம் போட்டு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது. அவளை வளர்த்து படிக்க வைத்து ஆண்டவர் ஒரு வேலையும் அவளுக்கு கொடுத்தார். பின்பு சில வருஷங்கள் கழித்து திருமணம் பண்ணும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். அதனால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. பின்பு மகளுக்கு தேவையான நகைகளை வாங்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவ்வாறு அவர்கள் செல்லும் முன்பதாக பெற்றோர் நன்றாக ஜெபித்தார்கள். நகைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில் திருடர்கள் யாரும் தொடர்ந்து வந்துவிடக்கூடாது, நாம் அதை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான நகை வாங்க செல்லுகிற நாளும் வந்ததற்காக அன்று காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து பெற்றோர் எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தனர். பின்பு நகை கடைக்கு சென்றார்கள். மகள் விரும்பியபடி எல்லா நகைகளும் எடுக்கப்பட்டு விட்டது. இனி அதை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதனால் கடையிலிருந்து புறப்பட்டு வீடு வரும் வரையிலும் ஜெபித்து கொண்டே வந்தனர். நல்ல பாதுகாப்போடு வீடு வந்து சேர்ந்த பின்புதான் பெற்றோர் சாப்பிட்டனர். இப்படித்தான் அன்று எஸ்ராவும் அவனை சேர்ந்தவர்களும் ஆலயத்துக்கு தேவையான பொன், வெள்ளி, பனிமுட்டுகளை வைத்து கொண்டு பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்தனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய போக்குவரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்பிற்காக, நோய் நொடி இல்லாத வாழ்வு நமக்கு கிடைக்க நாம் அனைதினமும் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை தருவார். அவ்வாறு ஆண்டவரை நாம் தேடி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை உபவாசத்தோடு தேடி தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள உதவி புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.